சாட்டின் துணியில் ஓரம் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம நார்மல் ஊசி நார்மல் நூலில் தைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் லைனிங் கொடுத்து தைக்கிற மாதிரி சாட்டின் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து 9 இல்லைன்னா 11 நம்பர் ஊசியும் மேலே போடுற நூல் வந்து பாலிஸ்டர் நூலாக யூஸ் பண்ணணும். இப்போ வந்து வெறும் ஓரம் மட்டும்தான் அடிக்க போகிறோம். இதில் என்ன ஒரு இதுனா, ஒரு சைடு வந்து நீங்கள் கரெக்டாக வெட்டாமல் கோணல் மாணலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் முந்தி அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துணியே ஒரு மாதிரி முறுக்குன மாதிரி இருக்கும். அதனால் வந்து வெட்டும் போதே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெட்டிடணும். இதில் ஒரு பக்கம் வந்து டல்லாக இருக்கும், ஒரு பக்கம் டார்க்காக இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதில் அந்த டல்லான பக்கத்தில் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக அப்படி ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு. நம்ம நார்மல் சேலைக்கு வந்து நீங்கள் நல்லா ஒரு 1/2 இன்ச்சு மடித்து இன்னொரு 1/2 இன்ச்சு மடிப்போம். இந்த மாதிரி நைஸான சேலைகளுக்கு பார்த்திங்கன்னா மெல்லிஸாக அடித்தாலே போதும். மெல்லிசானா இந்த அளவு இருந்தால் போதும். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். அப்போ எனக்கு அந்த இது அடிக்க வரலை அப்படின்னா நீ கொஞ்சம் பட்டையாக மடித்து அதையே கொஞ்சம் சின்ன அளவில் பிசிறு வெளியில் வராத அளவுக்கு அடிக்கணும். இப்போ வந்து நான் இங்கே இது பண்ண போகிறேன். மோட்டராக இருந்ததுன்னா நீங்கள் மெதுவாக தான் அமுக்கணும், ரொம்ப ஸ்பீடாக இது பண்ணக்கூடாது. தையல் அளவு பார்த்திங்கன்னா நம்ம எப்போயும் 2.25 வைக்கிறோம் இல்லையா, 4ல் வைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து துணி சுருக்கிற மாதிரி, நார்மல் ஊசி தானே போடுறோம் அதனால். இப்போ இது கரெக்டாக அப்படி வச்சு நம்மளுடைய விரலால் உள்ளே அப்படி லைட்டாக தள்ளணும். ஒரே அளவாக இருக்கணும். விரலால் அமுக்கிறோம், காலை எடுக்கிறோம். அப்போ அடிக்கும் போது கொஞ்சம் முதல்ல இது பண்ணும் போது அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம பிடிச்சிக்கணும் எல்லா பக்கமும். இப்போது இந்த பக்கம் அப்படியே இதே மாதிரி சின்ன அளவில் பிடிக்கிறோம். பின்னாடி லைட்டாக ரொம்ப இழுக்கக்கூடாது, இப்படி இது பண்ணணும். திரும்ப இந்த மாதிரி பிடிக்கிறோம், லேசாக இந்த மாதிரி இது பண்ணணும். இந்த ஃப்ரூட்டை வந்து கரெக்டாக வந்து இந்த பெடல் இருக்கு இல்லையா, பெடலுக்கு முன் பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நழுவாது, அதுவும் நழுவாது. நம்ம கால் கரெக்டாக விரல்களை வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா ஹைட்டு பத்தாது, அதுக்காக இப்படி வைக்கிறோம். லைட்டாக ஒரு தையல் வரும், கால் எடுக்கணும். லைட்டாக ஒரு தையல் வரும், கால் எடுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் அடித்து பழகணும். நார்மல் துணியை தைக்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக போட்டு அமுக்கிடக்கூடாது. இந்த மாதிரி அமுக்கும் போது கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஊசியை மாற்றிடணும். ஏன்னா நம்ம சேலைக்கு ஓரத்துக்கு மட்டும்தானே அடிக்கிறோம், அதுக்காக வந்து நான் சொல்கிறது. இப்போ தைச்சதும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து மெல்லீஸாக வரும், எங்கேயுமே உங்களுக்கு சுருங்காது, திருகவும் திருகாது நீங்கள் இது பண்ணும் போது. ஏன்னா அப்போ அப்படி இருந்தாலும் லைட்டாக நீங்கள் கையில் அந்த தையல் இருக்க இடத்துல மட்டும் இப்படி ஒரு தேய்ச்சிடணும். ஆனால் பெரிய தையல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 4ல் வைக்கலாம் அல்லது 3ல் வச்சுக்கலாம். இப்போ பெரிய சேலையாக நீங்கள் அடிக்கிறதா இருந்தால் எல்லா துணியும் கீழே தொங்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பலகை இருந்ததுன்னா நீங்கள் பலகைக்கு மேலே அப்படி எல்லா துணியும் வச்சுட்டு நீங்கள் அடிக்கிற ஓரம் மட்டும் எடுத்து அடிக்கலாம். இப்போ பலகை இல்லை அப்படின்னா நீங்கள் சேலையை ஃபுல்லாக உருவிட்டு கரெக்டாக அப்படி சுருட்டின மாதிரி வச்சுட்டு எந்த பகுதி அடிக்க போகிறீங்களோ அந்த பகுதிக்கு அடியில் எந்த துணியும் சிக்கிறாத அளவுக்கு கரெக்டாக அப்படி வச்சு மடித்து அடிக்கிறீங்க.